அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கையை கொண்டு வந்தவங்க கையை தூக்கி அல்லேலூயா. கையை முடமானவங்க வேணாம், கை இல்லாதவங்க வேணாம், இதில் கையை கொண்டு வந்தவங்க கையை தூக்கி சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதுவரை நடத்தினாரு, ஹல்லேலூயா. இதுவரை சுகம் தந்தாரு, இதுவரை பலப்படுத்தினாரு. 10 மாதங்கள் ஆண்டவர் நம்மை நடத்தினார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. வருடத்தை தொடங்கின அநேகர் இந்த நாளை காண முடியல, ஆனால் தேவன் உங்களையும் என்னையும் நிற்க பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 10 மாதங்களில் விலகினல் வரலையா? வந்துச்சு. போராட்டங்கள் வரலையா? வந்துச்சு. பாடுகள் வரலையா? வந்துச்சு. ஆமீன், ஹல்லேலூயா. சோர்வுகள் வரலையா? வந்துச்சு. ஆமீன், ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் மாறலையா? மாறிச்சு. ஆனால் இவை எல்லாவற்றிலும் இயேசு கூட இருந்தார். ஹல்லேலூயா. இவை எல்லாவற்றிலும் இயேசு கூட இருந்தார். அவர் நம்மை நடத்தினார். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம பாடுறோம், என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரைஸ் தி லார்ட். என்ன ஒரு நாளும் அவர் என்ன பண்ணலை? கைவிடவே இல்லை. கைவிட்டாரா? சொல்லுங்களேன். இயேசு என்னை கைவிட்டார்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? இயேசு என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெருங்காற்று வீசினோம். ஐயோ, வாழ்க்கையில் எப்படிப்பட்டதான புயல், எப்படிப்பட்டதான போராட்டம், எப்படிப்பட்டதான சூழ்நிலை, எதிராய் நின்றதான எரிகோ கோட்டைகள், செங்கடல்கள், இவற்றின் மத்தியிலும் தேவன் நம்மை நடத்தினார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடின நாளிலே கூட ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீர் இடைப்படும்படியாய் அன்போடு கூட நம்மிடத்தில் நாங்கள் வேண்டுகிறோம். எத்தனை பேர் கேட்பீங்க? ஆண்டவரே, ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் ஆமென், ஹல்லேலூயா. நீர் உலாவுகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. எங்கள் மத்தியில் நீர் இருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைய கிருபை ஹல்லேலூயா எங்களை தாங்கட்டும். நீர் பேசுகிறவர் ஹல்லேலூயா எங்கள் மத்தியில் ஆமென், ஹல்லேலூயா. அநேக கேள்விகளோடு கூட வந்திருக்கலாம், பாரத்தோடு கூட வந்திருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் என்கிறதான ஆமென், ஹல்லேலூயா சூழ்நிலையில் தள்ளப்பட்டவர்களாய் வந்திருக்கலாம். ஒருவேளை சந்தோஷம் இல்லாத நிலைமை, ஆமென், துக்கத்தில் இருக்கிறதான நிலைமை. ஆமென், என் பாரத்தை யார் பார்ப்பா? ஆமென், என் கண்ணீரை யார் பார்ப்பா? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூட இருக்கிறவர்களின் கண்ணீரை பார்க்கவில்லையே. ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறாங்க, ஆனால் என் கதறலை கேட்க முடியல. ஆமென், ஹல்லேலூயா சொல்லுவதை ஆமென், ஹல்லேலூயா என் உள்ளத்தின் அங்கலாய்ப்புகளை அறிய முடியாதவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் என் தேவன் ஹல்லேலூயா என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. என்னை தாங்குகிறீர். ஆமென், ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை ஆமென் என்னை தாங்கட்டுமே. ஆமென், என்னோடு பேசு, என்னோடு பேசு, என்னோடு பேசு, என்னோடு பேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்கிற இருதயத்தில் தேவன் பேசுகிறவராய் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமா, ஹல்லேலூயா. கேட்கிற இருதயத்தில் ஐயா, கேட்கிற இருதயத்தில் அவர் பேசுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய விரும்புகிறேன், நான் என்ன செய்ய விரும்புகிறேன், நான் என்ன செய்ய விரும்புகிறேன். ஆமென், நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறதான இருதயத்தை ஆமென் அவர் நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை தாங்கினார், என்னை தாங்கினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை தாங்கினார், என்னை தாங்கினார். ஆமென். என்னை சுமந்தாரு. ஹல்லேலூயா. என்னை சுமந்தாரு, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை சுமந்தாரு, நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நடத்தி வந்த எல்லா விதங்களுக்காக நன்றி. எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 4வது அதிகாரம் 19வது 20வது வசனங்களை வாசிக்கும்படியா அன்போடு கேட்கிறேன். மத்தேயு 4வது அதிகாரம் 19, 20. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பின்னே வாருங்கள் என்று இயேசு அழைக்கிறதான ஒரு அழைப்பு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
வலைகளை ஆமீன் அலைசி கொண்டிருந்ததான ஆமீன் ஹல்லேலூயா சீஷர்களிடத்திலே, பேதுருவினிடத்திலேயோ ஆமீன் யோவானிடத்திலேயோ யாக்கோபிடத்திலேயோ ஆண்டவர் போய் ஆமீன் கூப்பிடுகிறதான ஒரு காரியம், என் பின்னே வாருங்கள். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் ஆண்டவருக்கு பின்னாடி நாம் போகிறவர்களாக இருக்கிறோம்? ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் தேவன் அதே அழைப்பை என்ன பண்ணியிருக்கிறாரு, இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னே அவன் போகிறதான ஒரு அழைப்பு உலகத்தில் இருந்ததான நாம் உலகத்தின் ஹல்லேலூயா பாடுகளிலே பாவத்திலே அடிமைப்பட்டு கொண்டிருந்த நம்மை உலகத்தினுடைய காரியங்களிலே பிஸியா இருந்த நம்மளை ஆண்டவர் என்ன பண்றாரு, என் பின்னாடி வாப்பான்னு சொல்லி என்ன பண்றாரு, அழைக்கிறார். உலகத்தினுடைய காரியங்கள், பிரைஸ் தி லார்ட், உலகத்தினுடைய கவலைகள், உலகத்தினுடைய ஹல்லேலூயா எல்லா விதமான பாரங்கள் நம்மேலே அமர்ந்து கொண்டிருந்ததான சூழ்நிலைகளிலே இயேசு நம்மிடம் வந்து அழைக்கிறதான ஒரு அழைப்பு என்னது, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக விதமான ஹல்லேலூயா அழைப்புகள், குரல்கள் கிறிஸ்தவ வட்டாரங்களிலே கேட்டுக்கொண்டிருக்கிறது. இயேசுவின் பின்னே வாருங்கள், இயேசு உங்களுக்கு காரு கொடுப்பார். இயேசுவின் பின்னே வாருங்கள், இயேசு உங்களுக்கு பங்களா கொடுப்பார். இயேசுவின் பின்னே வாருங்க, அம்மா வீடு ஃபுல்லாக நிறையா பணம் இருக்கு. இன்னைக்கு இப்படிப்பட்டதான செழிப்பின் காரியங்களை சொல்லி இயேசுவின் பின்னே வாருங்கள் என்று அழைக்கிறதான அநேக குரல்கள் கேட்டுக்கொண்டிருக்க, இயேசு நம்மை அழைத்த காரணம் என்ன, அவரோடு கூட இருக்கும்படியாய். ஹல்லேலூயா. இயேசு நம்மை அழைத்த ஹல்லேலூயா காரியம் என்ன, அவரோடு கூட நிற்கும்படியாய், அவருக்கு பின் செல்லும்படியாய், அவர் நியமித்த பாதையிலே நாம் போகும்படியாய். பிரைஸ் தி லார்ட். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் கொடுக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். இவையெல்லாம் கூட கொடுப்பாரு. ஆனா முதலாவது, பிரைஸ் தி லார்ட், முதலாவது தேவனை தேடுகிறதான ஒரு உணர்வு, தேவனை ஹல்லேலூயா பார்க்கிறதான ஒரு உணர்வு. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறவராய் இருக்கிறான். தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. நாம் எதை தேட வேண்டுமோ அதை தேடுவதற்கு ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறவராய், உந்தி தள்ளுகிறவராய் இருக்கிறார். இங்கே சொல்றாரு, என் பின்னே நீங்க வாருங்க அப்படின்னு அழைக்கிறதான ஒரு காரியம். ஏன் அவர் பின்னே அழைக்கிறார்? அநித்தியமானவைகளை அல்ல, நித்தியமானவற்றை சுதந்தரிக்கும்படியாய் இயேசு அழைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இவையெல்லாம் அழிந்து போகும். காண்கிற எல்லாம் என்ன பண்ணும், ஒரு நாள் அழிந்து போகும். எல்லாம் நாம விட்டுட்டு போயிடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சம்பாதிக்கிற எல்லாத்தையும் கொண்டு போவோமா? கொண்டு போக மாட்டோம். சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை வச்சிருந்ததான அலெக்சாண்டர் போகும்போது என்ன பண்ணல, கொண்டு போகல. கையை ரெண்டத்தையும் வெளியே வச்சுட்டு தான் போனான். எதையுமே என்ன பண்ணலை. நான் இவ்வளோ உலகத்தினுடைய முக்காவாசி நிலங்களை நான் அபகரித்தாலும் போகும்போது என் கையில் என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அநித்தியமானவைகளை அல்ல, நித்தியமானவற்றை சுதந்தரிக்கும்படியாய் ஆண்டவராகிய இயேசு உங்களையும் என்னையும் அழைக்கிறவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நித்தியமானவைகளை தேடும்போது அநித்தியமான இவைகள் ஆண்டவர் உங்களுக்கு கூட கொடுக்கிறவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் நாம் தேட வேண்டியவற்றை தேடுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று சொல்லுகிறதான நாம், பரிசுத்தவான்களாய் இருக்கிற நாம் இயேசுவோடு கூட இயேசுவின் பின்னே போகிறவர்களாய் இருக்கிறோமா? அவர் நம்மை அழைத்தார். பிரைஸ் தி லார்ட். அவர் நம்மை என்ன பண்ணியிருக்கிறாரு, அழைத்திருக்கிறார். எப்பா என் பின்னாடி வா அப்படின்னு அழைத்தார். பிரைஸ் தி லார்ட். என் பின்னாடி நீ வா, உன்னுடைய கவலைகளை விட்டு, உன்னுடைய பிரச்சனைகளை விட்டு, உன்னுடைய சூழ்நிலைகளை விட்டு எல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் ஹல்லேலூயா நீ எனக்கு பின்னாடி வா, நான் உன்னை என்ன பண்ணுவேன், மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியாக நிறுத்துவேன். பிரைஸ் தி லார்ட். மனுஷரை பிடிக்கணும்னு சொன்னா என்ன பண்ணணும், மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியாக வாழணும். இயேசுவை காட்டி கொடுப்பது, இயேசுவை பறைசாற்றுவது எப்படி, மற்றவர்களுக்கு முன்பாக நான் இயேசுவை போல வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 3 விதமான சத்தியங்கள் இருக்கிறது. ஒன்று இயேசுவை போல வாழ வேண்டும், இன்னொன்று இயேசுவுக்காக வாழ வேண்டும், மூன்றாவது இயேசுவோடு வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. முதல் காரியம் என்ன, இயேசுவை போல வாழ வேண்டும். இரண்டாவது இயேசுவுக்காக வாழ வேண்டும். என்ன சூழ்நிலை வந்தாலோ, என்ன நிலைமை வந்தாலோ, என்ன போராட்டங்கள் வந்தாலோ அவரோடு கூட நிற்கிறதான ஒரு காரியம். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது இது ரெண்டத்தையும் தாண்டணும்னா இயேசுவோடு கூட வாழ்வோம். ஹல்லேலூயா. அந்த அழைப்புக்கு நேராக தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்தவராய் இருக்கிறார். சரி, இயேசுவின் பின்னே நம்மை இயேசுவின் பின்னே அழைப்பதற்கான நோக்கம் என்ன? என் பின்னே வாருங்கள்னு சொன்னார்ல, அந்த காரியம் என்ன? வாசிங்க யோவான் 10. அதற்கு இயேசு, நானே வழியும்
சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிற என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர அழைப்பதற்கான நோக்கம் இயேசு பரலோகத்தின் வழியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு பரலோகத்தின் வழியாக இருக்கிறார். அதனால தான் நீங்களும் நானும் இயேசுவின் பின்னே போகிறதற்காக என்ன பண்ணியிருக்கிறோம்? ஆமென், டிசைட் பண்ணியிருக்கிறோம், வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல என்ன பண்ண முடியாது? போக முடியாது. பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர், நான் பெரிய பாஸ்டர், நான் போயிடுவேனா? போக முடியாது. நான் பாஸ்டரோட பையன், நான் போயிடுவேனா அப்படின்னா போக முடியாது. பிரைஸ் தி லார்ட். நான் இயேசுவுக்குள்ளே இருக்கணும். ஆமென். நான் இயேசுவோடு கூட இருக்கணும். நான் இயேசுவுக்காக வாழணும். பிரைஸ் தி லார்ட். அவரே வழியும், அவரே சத்தியமும், அவரே ஜீவனுமாய் இருக்கிறார். இயேசுவை நீங்கள் கண்டடைந்தீர்கள் என்று சொன்னால் அவர் காட்டுகிற வழியை நாம் கண்டடைகிறவர்களாக இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனக்கு தெரியும், நான் இயேசுவோடு கூட இருந்தேன்னு சொன்னா நான் போகிறதான பாதை, நான் போகிறதான வழி அவன் கரெக்டான வழியா, நான் போகிற அவன் வழி என்னை பரலோகத்துக்கு கொண்டு செல்லுமா, நான் போகிறதான வழியில கஷ்டங்கள், போராட்டங்கள், வேதனைகள், நிந்தைகள், அவமானங்கள் இவைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி நான் நித்தியத்தில் போய் சேருவேனா என்கிறதான அவன் ஹல்லேலூயா அந்த நம்பிக்கையோடு கூட நாம் போகிறவர்களா இருக்கிறோம் என்பதை அறிவதற்கு யார் ஒரே வழி? இயேசு. பிரைஸ் தி லார்ட். அவர்தாங்க ஒரே வழி. அவரை இல்லாமல் வேறு வழி. ஹல்லேலூயா. ஆமென். இவங்கள்ட்ட ஜெபித்தா இவங்க கூட்டிட்டு போவாங்கன்னு அல்ல. ஆமென். இயேசு சொன்னார், ஆமென், நானே வழி. ஹல்லேலூயா. நான் தான் வழி. என்னை இல்லாமல் வேற ஒருவனும் என்ன இல்லை. ஆமென். வேற யாரும் இல்லை. என்னை இல்லாமல் வேறு தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். நான் தான் ஒரே வழியா இருக்கிற, வேற யாரும் பரலோகத்துக்கான வழி என்று ஆமென் இந்த உலகத்துல எழுதி வைத்தும் போகல, சொல்லி வைத்தும் போகல. ஹல்லேலூயா. அவர் ஒருவர் தான் வழியா இருக்கிறார். ரெண்டாவது சொல்றாரு, நான் தான் சத்தியம். ஹல்லேலூயா. நான் உனக்கு சத்தியமா இருந்து நான் உன்னை நடத்த வேண்டிய வழியில் என்ன பண்ணுவேன்? நடத்துவேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அவர் தாங்க சத்தியம். பிரைஸ் தி லார்ட். நமக்கு வார்த்தைகளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நாம் பேசுகிறதான வார்த்தை, நாம் கேட்கிறதான வார்த்தை ஆமென் சத்தியமா இருக்குதா, ஆமென் தேவ வசனத்திலிருந்து இருக்குதா, இல்ல ஆமென் மனித வார்த்தைகளிலிருந்து வருகிறா என்பதை ஆராய்வதற்கு தேவன் நமக்கு வேதத்தை என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைகள் ஜீவன் உள்ளவைகள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் அவன் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் போகும்போது இந்த வார்த்தைகள் அந்த மனிதனை புதுப்பிக்கிறதா இருக்கிறது. தேவ வார்த்தைகள் அவனை மறு சீரமைக்கிறதா இருக்கிறது. அவன் தேவ வார்த்தைகள் அவனுடைய வாழ்க்கையில ஆமென் ஹல்லேலூயா உயர்த்துகிறதா இருக்கிறது. அதனாலதான் ஆமென் ஹல்லேலூயா 1வது சங்கீதம் 2வது வசனத்துல சொல்றாரு தாவீது, ஆமென் அவருடைய வேதத்துல பிரியமாயிருந்து இரவும் பகலும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுல தியானமா இருக்கிற மனுஷன் தான் யாரு? வாக்கியவான். இந்த வேதம் எனக்குள்ள வர வர, அவருடைய வார்த்தைகள் எனக்குள்ள வர வர நான் போகிறதான வழியை நான் அறிந்து கொள்வேன். ஹல்லேலூயா. அவர் வார்த்தை என் இருளில் எனக்கு எப்படி இருக்கும்? வெளிச்சமாய் இருக்கும். அந்த காலத்தில் எப்படி இருக்கும்? ஆமென் வெளிச்சமாய் அவருடைய வார்த்தை இருக்கும். ஆமென் ஹல்லேலூயா. வார்த்தை சொல்லுகிறபடி ஆமென் ஹல்லேலூயா சரீரம் முழுவதற்கு என்னது? கண் விளக்காய் இருக்கிறது போல நம்முடைய இருதயத்திற்கு வேதம் வெளிச்சமாய் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்ளும் போது ஆமென் இந்த வார்த்தைகள் நம்மை திடப்படுத்துகிறதாய், இந்த வார்த்தைகள் நம்மை ஆமென் சரியான பாதையிலே நடத்துகிறதாய், ஆமென் ஹல்லேலூயா நம்மை ஆமென் ஹல்லேலூயா நித்தியத்துக்கு கொண்டு போகிறதான ஆமென் தேவ வார்த்தைகளாய் நமக்குள்ள இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள வார்த்தைகள். அதனால தான் இயேசு சொன்னார், நான் ஜீவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம மூச்சு விட்டுட்டு இருக்கிறோமே, இதை யாரு நமக்கு கொடுத்தது? பிரைஸ் தி லார்ட். அவர் நாசியின் சுவாசத்தை நமக்கு ஊதினார். ஹல்லேலூயா. அவர் நாசியின் சுவாசத்தை நமக்கு ஊதி அவன் செத்த பிண்டங்களாய் இருந்த நம்ம அவன் ஹல்லேலூயா ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு முன்பாக அவன் ஆண்டவரை அறிவதற்கு முன்பதாக பாவத்திலே மரித்து போயிருந்தோம், அக்கிரமத்திலே மரித்து போயிருந்தோம். ஆமென் அவருக்கு விரோதமாக மீறி அவரோடு கூட நில்லாமல் ஆமென் ஹல்லேலூயா அவரை விட்டு தூரம் போயிருந்தோம். ஆனால் ஆமென் அவர் அண்டை வந்தபோது பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால தான் பாடுறோம், நான் தேடி போகல, அவர் என்ன தேடி வந்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் தேடி போகல, என்ன தேடி. பாவத்தோடு கூட நான் அவர்கிட்ட போகல, பாவத்தோடு கூட இருந்த என்னிடத்துல என் இயேசு தேடி வந்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. மரித்து போய் இருந்த என் வாழ்க்கையில என் இயேசு ஜீவனை கொடுத்து மறுபடியும் ஒரு புதிய மனுஷனாய் நிற்கிறதற்கு தேவன் நமக்கு பலனை தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. மரித்து போயிருந்த ஆனாலும் தேவனுக்குள்ளே ஜீவனோடு நிற்கிறேன் என்று சொல்லுகிறதான ஆமென் ஹல்லேலூயா அந்த காரியத்துல தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அவர் சொல்றாரு, என் பின்ன
வா, நான் தான் பரலோகத்தின் வழி. ஹல்லேலூயா. என் பின்னவா, உன்னை கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல நான் சேர்ப்பேன். என் பின்னவா, என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் ஆமென் உன் கரத்தை பிடித்தல ஆமென் பரலோகத்தின் ஒரே வழி ஆமென். ஹல்லேலூயா. உன்னை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் உன் கையை என்ன பண்றதில்ல, விடுகிறதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் அதனால தான் சொன்னாரு என் பின்ன வாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் அவர் பின்ன போறதற்கான காரணம் என்ன? அவர் பரலோகத்தின் வழி. ஹல்லேலூயா. அவர் சொன்னது போல என்ன பண்ணுவாரு, கொண்டு போய் சேர்ப்பார். ரெண்டாவது காரியம், லேவியர் ஆகமம் 19வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கும் போது ஆமென் ஹல்லேலூயா, அதுல ஆமென் அவர் சொல்லுகிறார் ஆமென், நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்திற்கு சொல்ல வேண்டியது. லேவியர் ஆகமம் 19வது அதிகாரம் 2வது வசனம், நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தாரோடும் சொல்ல வேண்டியது ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது காரியம், இயேசு என் பின்னே வா என்று அழைப்பதற்கான காரணம் பரலோகத்தின் வழியை காட்டி கொடுப்பதற்காக மாத்திரமல்ல, அங்கே எப்படி போகணும் என்பதற்காக. பிரைஸ் தி லார்ட். பரலோகத்தின் வழியை காட்டி கொடுத்துட்டு என் பின்னே வா நான் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவேன்னு சொல்றவர் மாத்திரமல்ல, அங்கே போவதற்கான பாதையில் நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு காட்டி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஆமென் உபயோகிக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் அசுத்தன், ஆனா நீ பரிசுத்தமா இருன்னு சொல்றதில்ல. பிரைஸ் தி லார்ட். நான் அசுத்தமா இருக்கிறேன், ஆனா நீ பரிசுத்தமா இருன்னு சொல்லல ஆண்டவர். ஆண்டவர் சொன்னார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள். பிரைஸ் தி லார்ட். நான் பரிசுத்தம் உள்ள தெய்வன், நான் பரலோகத்தில் இருக்கிறேன், நான் பரலோகத்தின் வழியா இருக்கிறேன், ஆனா நீ அங்க வரணும்னா என்ன போல பரிசுத்தனா மாறணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவரை போல பரிசுத்தனா இல்லாமல் நான் பரலோகத்தில் ஆமென் நுழையவே முடியாதுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்ன ஆமென் எவ்வளவு கொடுத்தாலும் சரி, ஆமென் என்னதான் செஞ்சாலும் சரி, என்ன நற்காரியங்களை செய்தாலும் சரி, இயேசுவோடு கூட பரிசுத்தராய் நில்லாத ஒரு மனிதனும் பரலோகத்துக்கு போக முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உலகத்தின் பின்னே ஆமென் பிசாசானவனுக்கு பின்னே ஆமென் ஹல்லேலூயா அடிமைப்பட்டு இருந்த உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டு ஆமென் ஹல்லேலூயா அவருடைய இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்தி ஆமென் பரிசுத்தனாய் நிற்க பண்ணி இருக்கிறார் என்று சொன்னால் அந்த பரலோக பாதைக்கு அவர் பின்னே போவதற்காக. ஹல்லேலூயா. ஆமென் ஹல்லேலூயா. பாவத்தோடு கூட அவர் முன்னாடி நிற்க முடியாது. என வேதம் சொல்லுகிறது, பாவத்தை பார்க்க மாட்டாத சொத்த கண்ணன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாவத்தை அதனால தான் இயேசுவானவர் சிலுவையில் தொங்குகிறதான போது பாவம் முழுவதும், உலகத்தின் பாவம் முழுவதும் அவர் மேலே இருந்ததுனால ஆமென் பிதா தன்னுடைய முகத்தை திரும்பிக் கொண்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. காரிருள் முழுவதும் என்ன பண்ணுது, அடைத்தது. ஆமென். அப்பதான் ஆண்டவர் ஹல்லேலூயா இயேசு பார்த்து கர்த்தராரு, என் தேவனே என் தேவனே என்னை கைவிட்டீர். ஹல்லேலூயா. பாவமில்லாத இயேசு நம்முடைய பாவத்திற்காக அடிக்கப்பட்டார். பாவமில்லாத இயேசு நம்முடைய சாபங்களுக்காக ஆமென் அவர் என்ன பண்ணார், அடிக்கப்பட்டார். அவர் பரிசுத்தராய் வாழ்வதற்காக நம்மையும் பரிசுத்தராய் இருக்கிறார், ஆக்கி இருக்கிறார். வாசிங்க லேவியர் ஆகமம் 20வது அதிகாரம் 26வது வசனம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. லேவியர் ஆகமம் 20வது அதிகாரம் 26வது வசனம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களிலிருந்து பிரித்தெடுத்தேன். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தம் இல்லாத ஜனத்தில் கூட்டத்தில் இருந்த உங்களையும் என்னையும் ஆண்டவர் பரிசுத்த கூட்டத்துக்கு பிரித்தெடுத்தது எதற்கு தெரியுமா? அவர் பரிசுத்தர் ஆகையால் நாமும் பரிசுத்தராய் இருக்கும்படியாக. பிரைஸ் தி லார்ட். அவர் பரிசுத்தர் ஆகையால் நாமும் பரிசுத்தராய் இருக்கும்படியாக. ஏசாயா ஆமென் ஹல்லேலூயா. ஏசாயாவில் நாம் வாசிக்கிறோம், ஏசாயா வானத்துக்கு ஆமென் கண்களை ஏறெடுத்து ஆமென் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே ஆண்டவர் வீட்டிருக்கிறதை காணும்போது ஆமென் பரிசுத்தமுள்ள அந்த தெய்வத்தை பார்க்கிறதான சூழ்நிலையில அப்பதான் அவனுக்குள்ள இருந்ததான பாவம் உணர்த்தப்பட்டது. ஐயோ, பொல்லாத உதடுகளை கொண்டிருக்கிறனா, பொல்லாத உதடுகளை கொண்டிருக்கிறதான ஜனங்கள் மத்தியில் நான் என்ன பண்றேன், வாழுகிறவனாக இருக்கிறேன். எப்போ? பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்தபோது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் பரிசுத்தமாகணும்னா பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்கும்போது அந்த பரிசுத்தம் நமக்குள்ள வரும். பிரைஸ் தி லார்ட். அவருக்கு முன்னாடி நம்மை நிறுத்துகிற போது அவரை ஒரு மிரரா வச்சுக்கோங்க. நாம் அவருக்கு முன்னாடி நிற்கும் போது அவர் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார், நான் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்பதை ஆமென் நாம் அறிந்து கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். அதுதான் இங்கே சொல்றாரு. ஆமென் ஹல்லேலூயா.
அல்லேலூயா, நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாய் என்னோடு கூட இருக்கும்படி. அல்லேலூயா. ஆமென். பரலோகத்திலே அவரோடு கூட பரிசுத்தவான்களாய், பரிசுத்தமான மனவாட்டியாய் ஆமென் அவரை ஆராதனை செய்யும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். என் பின்னே வாருங்கள். அல்லேலூயா. உலகத்தின் காரியங்களை விட்டு, உலகத்தின் ஆமென் சூழ்நிலைகளை விட்டு, உலகத்தின் போராட்டங்களை விட்டு ஆமென் என் பின்னாடி வாங்கன்னு சொன்னா, ஆண்டவரே நீங்க முன்னாடி போங்க, நான் கொஞ்சம் இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன், நீங்க கொஞ்சம் முன்னாடி போங்க, நான் என்ன பண்ணிடுறேன், இந்த கஷ்டத்தை, இந்த பாடுகளை, இந்த வேதனைகளை என்ன பண்ணிடுறேன், நான் முடிச்சிடறேன்னு நாம கையில் எடுக்கிறோம். ஆண்டவர் என் பின்ன வாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிடுறாரு, போயிடுறாரு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் கையில், ஆண்டவர் சொல்லிட்டாரு இது எல்லாத்தையும் என்ன பண்ணிடு, விடு. அவங்க வலைகளை என்ன பண்ணியிருந்தாங்க, அலசி கொண்டு இருந்தாங்க. வலைகளை அப்படின்னா என்னது, அவன் உலகத்தின் காரியங்கள் இருந்தாங்க. ஆண்டவர் பார்த்து கூப்பிட்டார், என் பின்ன வான்னு. உலகத்தின் காரியங்களை விட்டுட்டு என்ன பண்ணாங்க, உலகத்தினுடைய கஷ்டம், உலகத்தினுடைய பாடுகள், உலகத்தினுடைய வேதனைகள், நிந்தைகள், அவமானங்கள், அவன் இவைகள் எல்லாம் இருந்தாலும் எனக்கு இவர் வழியை காட்டுறாரு, நான் இவர் முன்னாடி போறேன். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் மாற்றுவதற்கு இயேசுவாலே முடியும். எனக்கு அருமையான அவன் சகோதர சகோதரி, அவன் ஹல்லேலூயா, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், கடைசி பரியந்தம் நடத்துவதற்கு அவன் உனக்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் பரலோகத்தின் வழியை காட்டினவர். அவன் அதில் எப்படி நடக்கணும் என்பதை, அவன் பரிசுத்தமாய் வாழ்ந்தாதான் பரலோகத்தின் வழியிலே போக முடியும் என்பதை அவர் நமக்கு காட்டி கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவருடையவர்களாய் இருக்கும்படி நம்மை பரிசுத்தப்படுத்தின தேவனுக்கு முன்பதாக நாம் நின்று அவருடையவர்களாய் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் அவருடையவர்களாய் இருக்கிறோமா? நான் எப்போதுமே சொல்லுவேன், யாரும் பரிசுத்தனா இருந்துட முடியாது. சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன ஆளிய காரியங்களை நீங்களும் நானும் தவறி விழுகிறவர்கள் தான். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய சமூகத்துக்கு நான் வந்துடணும்ப்பா, உடைய சமூகத்துக்கு நான் வந்துடணும், நான் கைவிடப்பட்டு போகக்கூடாது. இன்றைக்கு என்னுடைய நாளாக இருந்தா ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். அவன் கூடிய மட்டும், அவன் முடிந்த வரைக்கும் அவன் ஆண்டவரிடத்துல, அவன் ஹாலில் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பதாக நீங்களும் நானும் பரிசுத்தனாக இருக்க பிரயாசப்பட வேண்டுமே தவிர, அவன் எந்த விதத்திலும் பாவம் என்னை அமழ்த்துவிடக்கூடாது, எந்த விதத்திலும் பாவத்துக்கு நான் மறுபடியும் அடிமையாகி விடக்கூடாது என்பதில் நீங்களும் நானும் கவனமாய் இருக்க வேண்டும். முதலாவது காரியம், பரலோகத்தின் வழியாய் இயேசு நமக்கு காண்பிக்க அவர் பின்னாடி வாருங்கள் என்று சொன்னார். இரண்டாவது, அந்த வழியிலே பரிசுத்தமாய் வாழ்வதற்காக அவர் பின்னே வாருங்கள் என்று சொன்னார். மூன்றாவது காரியம், வாசிங்க 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். எல்லாருக்கும் தெரிஞ்ச மனப்பாடமான வசனங்கள் தான். ஆமென். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. ஆமென். போதும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், இயேசு என் பின்ன வாங்கன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவரை உலகத்திற்கு காண்பிக்க. பிரைஸ் தி லார்ட். நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போவது மாத்திரமல்ல, நீங்களும் நானும் பரிசுத்தனாய் வாழ்வது மாத்திரமல்ல, உங்கள் பரிசுத்த வாழ்க்கை மற்றவர்கள் முன்பாக சாட்சியாய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவர்களும் அந்த ஒளியை அடைய வேண்டும், அவர்களும் அந்த வெளிச்சத்தை கண்டடைய வேண்டும். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று, பிரைஸ் தி லார்ட், அந்தகாரம் என்று சொன்னா அவன் வெளிச்சமே இல்லாத சூழ்நிலை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வெளிச்சமே இல்லாத நிலைமை. பாருங்க, வெளிச்சமே இல்லைன்னா இந்த இடத்துல நமக்கு லைட் இல்லை, சூரியனும் இல்லை, எதுவுமே இல்லைன்னா எப்படி இருக்கும்? ஒருவரை ஒருவர் பார்க்க முடியுமா? என்ன எங்கே எப்படி இருக்குன்னு நம்மளால் அறிய முடியுமா? பிரைஸ் தி லார்ட். வழி தெரியாத ஆட்டை போல இருந்திருப்போம். காட்டுக்குள்ளே போயிட்டு வெளியே வர தெரியாத ஆட்டை போல என்ன பண்ணியிருப்போம், இருந்திருப்போம். ஆனால் மெய்ப்பனின் குரல் நம்மை அழைக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது மெய்ப்பனுடைய குரல். ஆமென். ஹல்லேலூயா. வழி தெரியாமல் இருந்த ஆட்டை போல ஆமென் அந்தகாரத்தில் இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், கண்கள் ஆமென் குருடாக்கப்பட்டவர்களாய், ஆமென் கண்கள் அடைக்கப்பட்டவர்களாய், யார் உண்மை தெய்வம் என்று சொல்லி அறியாதவர்களாய் இருந்தோம். அவன் விக்கிரகங்களை வணங்கி கொண்டு இருந்தோம், அவன் விக்கிரகங்களுக்கு பின்னாக போய் கொண்டிருந்தோம். உண்மை தெய்வத்தை மறந்து, அவன் படைத்தவரை மறந்து, படைத்தவர்களுக்கு பின்னாக போய் அவன் அந்த அந்தகார சூழ்நிலையிலே நின்று கொண்டிருந்ததான உங்களையும் என்னையும் ஒரு வெளிச்சம் வந்து ஆமென் அழைத்தது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சடுதியிலே ஆமென் ஹல்லேலூயா ஒரு வெளிச்சம் அவன் பவுலுக்கு முன்னாடி வந்தபோது அவன் என்ன பண்ணான்? அவன் கண்கள் குருடானவனாய் விழுந்து போனான். ஆண்டவரே நீர் யார், நீர் யார்? அதே சூழ்நிலையில தான் நாமும் இருந்தோம், அறியாதவர்களாய்,
ஆண்டவரை தெரியாதவர்களாய், அவருடைய அன்பை அறியாதவர்களாய், ஆமென் ஹல்லேலூயா, அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர் யார், நீர் யார்? வெளிச்சம் நம்மை விடுதலை ஆக்கினது. இயேசு அவருக்கு பின்னாடி உங்களையும் என்னையும் வர சொன்னதுக்கு நோக்கம் என்ன தெரியுமா? அந்த வெளிச்சத்தை உலகத்துக்கு காண்பிக்க. பிரைஸ் தி லார்ட். நீங்களும் நானும் அந்த வெளிச்சத்தை கிரகித்து, நீங்களும் நானும் அந்த வெளிச்சத்துக்குள்ளே நடந்து, ஆமென், உலகத்துக்கு உங்களை இயேசுவை போல காட்டும் போது அந்த வெளிச்சத்தை காண்கிறவர்கள், ஆமென், அவரண்டை கடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. அதற்கு தான் ஆண்டவர் என் பின்ன வாங்கன்னு சொன்னாரு. ஆமென், வேறு எதற்காகவும் அல்ல. ஹல்லேலூயா. என் பின்ன வாங்கன்னு சொன்னதுக்கான காரணம், நீங்கள் இயேசுவை உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும். உங்கள் செயல்களிலே, உங்கள் நடக்கையிலே, உங்கள் கற்பிலே, ஆமென் ஹல்லேலூயா, உங்களுடைய வார்த்தைகளிலே, ஆமென், இயேசுவை பிறருக்கு காண்பிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். உலகத்தானோடு கூட நாம் நிற்கிறவர்களாய் அல்ல, ஆமென், உலகத்திற்கு, ஆமென், வேறுபட்டு. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் அவர் சொன்னாரு, ஆமென், மற்ற ஜனங்களிலிருந்து உங்களை எதற்கு வேறுபடுத்தேன் தெரியுமா? இந்த வெளிச்சத்தை அவர்களுக்கு காண்பிக்கும்படியா. ஆனால் நம்ம வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு அந்த வெளிச்சத்தை மங்கடித்து என்ன பண்ணுறோம்? மறுபடியும் அந்த காரத்துக்குள்ளே போயிடுறோம். இயேசு நம்மை வெளிச்சத்திற்கு என்று அழைத்தார். அந்த வெளிச்சம் உள்ளே இல்லாமல் அந்த வெளிச்சத்தை நாம் என்ன பண்ணுறோம்? அவன் மங்கி போக பண்ணுகிறவர்களாய், அந்த மகிமையின் வெளிச்சம் நமக்குள்ளே அவன் பிரகாசிப்பிக்கிற, அவன் ஹல்லேலூயா, அந்த வெளிச்சத்தை ஆண்டவர் நமக்கு தந்தாரு. ஆனால் நாம் என்ன பண்ணோம்? ஐயோ, உலகத்தின் இச்சையும் உலகத்தின் காரியங்களையும் உலகத்தின் நேசத்தையும் அவன் நாம் நினைத்து அந்த மங்காத வெளிச்சத்தை மங்கி போக பண்ணி நாம் மறுபடியும் அந்த காலத்தில் போய் நின்று மறுபடியும் கூப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, வெளிச்சம் உங்களை ஆள கடவுணும். இருள் உங்களை ஆளக்கூடாது. ஆமென் ஹல்லேலூயா. நீங்கள் வெளிச்சமாக இருந்தால் மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை காண்பிப்பீங்க. ஹல்லேலூயா. மற்றவர்கள் உங்கள் வெளிச்சத்தை பார்த்து இயேசுவின் இடத்துல வருவார்கள். நீங்கள் ஒரு வார்த்தை கூட சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. பிரைஸ் தி லார்ட். உங்கள் செய்கைகள், உங்கள் நடக்கைகள், உங்கள் சாட்சிகளோ மற்றவர்களுக்கு முன்பாக இயேசுவின் இடத்துல உங்களை கடந்து வர பண்ணும். ஹல்லேலூயா. அவர் பின்னே வர சொல்ல காரணம் என்ன? முதலாவது, அவர் பரலோகத்தின் வழி. ரெண்டாவது, அந்த வழியிலே பரிசுத்தராய் இருக்கும்போது தான் அந்த வழியில் என்ன பண்ண முடியும்? அவன் பரலோகத்துக்கு போக முடியும். அப்படி பரிசுத்தராய் இருக்கும்படியாக என் பின்னே வாருங்கள் என்று சொன்னார். மூன்றாவது, அவன் நீங்களும் நானும் மாத்திரமல்ல, கண்கள் இருட்டடிக்கப்பட்டதான, மனக்கண்கள் அடைக்கப்பட்டதான, பிசாசின் ஆவின் கட்டுகளிலே அகப்பட்டிருக்கிறதான அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த வெளிச்சத்தை காண்பித்து அவர்களை விடுதலையாக்கி அவர்களையும் அந்த வழியிலே நீங்களும் நானும் நடத்தும்படியாக இயேசு அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் என் பின்ன வாங்கன்னு சொன்னாரு. எத்தனை பேர் அவர் பின்னே போகிறீர்கள்? ஹல்லேலூயா. ஆமென். I have to decide to follow Jesus னு பாடுறது மாத்திரமல்ல, ஆமென் ஹல்லேலூயா, I have to decide I stand with Jesus என்று சொல்லுகிறதான உணர்வுக்குள்ள நீங்களும் நானும் கடந்து வர வேண்டும். I have to decide to follow Jesus என்ற ஆமென் அந்த ஆமென் அனுபவத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம்? தாண்டிட்டோம். இயேசுவின் பின்னே நான் போக துணிந்தேன் அல்ல, நான் இயேசுவின் ஆமென் அருகிலே நான் நிற்க துணிந்தவனாய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நான் இயேசுவோடு கூட நிற்கிறவனாய், என்ன வந்தாலும் சரி, போராட்டம் வந்தாலும் சரி, பலகீனங்கள் வந்தாலும் சரி, பாடுகள் வந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கை தலைகீழாக போய் நின்றாலும் சரி, ஆமென் ஹல்லேலூயா, நான் பாடணும்ல, நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அசைந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், அவன் பாடுகிறது மாத்திரமல்ல, அவன் நம்முடைய வாழ்க்கையிலே அதை அபியாசப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அவன் என்ன வந்தாலும் சரிங்க, அவன் ஹல்லேலூயா, என்ன சூழ்நிலை வந்தாலும் சரிங்க, உலக நேசத்தை காட்டிலோ என் இயேசுவின் நேசம் பெரிதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அவன் என்ன ஆமன் பெருங்காற்று வீசினாலோ, அவன் கல்வ என்ன மழை பெஞ்சாலோ, அவன் ஹல்லேலூயா உங்க வாழ்க்கை அவன் ஹல்லேலூயா ஆழத்துல போய் நின்னாலோ, அவன் நம்பிக்கையா சொல்லுவீங்க, இயேசுவை நான் நம்புவேன். ஹல்லேலூயா. ஒரு நாளும் அவர் என்னை கைவிட மாட்டார். எனக்குள்ள வெளிச்சம் அது மற்றவர்களுக்குள்ளே அவன் பிரகாசிக்க வேண்டும். அவன் ஹல்லேலூயா. ஒரு சபை உயிர்ப்போடு இருக்கிறதற்கான அவன் காரியம் என்ன தெரியுமா? ஆத்தும பாரமும் ஆத்தும ஆதாயமும் இல்லாத சபை செத்த சபைக்கு சமமானது. ஆத்தும பாரமும் ஆத்தும ஆதாயமும் இல்லாத சபை, ஆத்தும பாரத்தோடு ஜெபிக்கிறதான சபை. நம்முடைய சபை ஆத்ம பாரத்தோடு ஜெபிக்கிறதா இருக்கா? ஆண்டவரே எங்களுக்கு ஆத்துமாக்களை தாரும், எங்களுக்கு ஆத்துமாக்களை தாரும். எத்தனை பேர் போராடி ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறீங்க?
எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை அழிந்து போகிறதான ஆத்துவாக்களை பார்க்கும்போது, கண்ணுக்கு முன்னாடி வேலை செய்கிறவங்களை பார்க்கும்போது, கண்ணுக்கு முன்னாடி ஆமீன் ஹல்லேலூயா இருக்கிறதான ஜனங்களை பார்க்கும்போது, ஆண்டவரே ஹல்லேலூயா என்னை அழைத்த ஆண்டவர், என்னை தெரிந்து கொண்ட ஆண்டவர், அவர்களையும் தேவன் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தண்டையில் வருவதற்கு உதவி செய்யும்னு அது ஆத்தும பாரத்தோடு நிற்கிறவர்களா இருக்கிறோமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் இயேசுவை ஆமீன் சொல்லுகிறீங்கன்னு சொன்னால் அந்த வார்த்தை திரும்பி வெறுமனே வரவே வராது. ஹல்லேலூயா. நீங்கள் இயேசுவினுடைய ஆமீன் சத்திய வார்த்தைகளை சொல்லுறீங்க, அது யாருக்கு சொல்லுகிறவர்களா இருந்தாலும் சரி ஆமீன் ஹல்லேலூயா, பல வருடங்கள் கழித்து கூட ஆமீன் அதற்கான பலனை அறுவடை செய்கிறவர்களா இருப்போம். ஹல்லேலூயா. ஆமீன். அவர்கள் நம்ம சபைக்கு தான் வரணும் அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் சொல்லுறதான வார்த்தை, நீங்கள் ஆண்டவரை பற்றி சொல்லுகிறதான வார்த்தை ஆமீன் ஹல்லேலூயா அவர்களுக்குள்ளே ஜீவனாய் கடந்து போகும். எங்களும் நானும் அவர்களுக்காக பாரப்படும் போது ஹல்லேலூயா. அவன் என் வாழ்க்கையிலே அப்படிப்பட்டதான ஆமீன் ஹல்லேலூயா சாட்சிகள் இருக்கு, உங்கள் வாழ்க்கையிலே அப்படிப்பட்டதான சாட்சிகள் இருக்கும் என்று கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிற நாம் ஹல்லேலூயா சொல்லுகிறதான வார்த்தை ஏதோ ஆமீன் மனித வார்த்தைகள் அல்ல, அது ஜீவனுள்ள வார்த்தைகள். நீங்கள் இயேசுவை பற்றி சொல்லிட்டு ஆமீன் அந்த மனிதனுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமீன் ஹல்லேலூயா 10 வருஷமோ 20 வருஷமோ தேவன் அவர்களை இரட்சிப்புக்குள்ள நடத்துவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அநேகருக்காக நாம் போராடி ஜெபித்தவர்கள் இன்னைக்கு சபைக்கு போய்கொண்டே இருக்கிறதை நாம் எண்ணி பார்க்கும்போது நம் தேவனுடைய வார்த்தைகள் ஒருபோதும் பொய் சொல்லவே சொல்லாது. ஹல்லேலூயா. ஒரு நாளும் அது வெறுமனே திரும்பவே திரும்பாது. இயேசுவின் வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மிடத்திலே அவன் கிரியை செய்கிறவர்களாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆத்தும பாரமும் ஆத்தும ஆதாயமும் இல்லாத சபையில ஆமென் ஹல்லேலூயா ஒரு விஷயம் என்ன பண்ணாது, நடக்காது. நம்முடைய சபை ஆத்தும பாரம் நிறைந்த சபையாய் காணப்பட வேண்டும். ஆத்தும ஆதாயம் செய்கிறதான சபையாய் ஆமென் காணப்பட. என் சபைக்கு அவங்களை கொண்டு வரணுன்றதை விட நான் சுவிசேஷத்தை சொல்றேன். ஆண்டவரே நீங்க ரட்சிக்கப்படுத்துங்க. ஆமென். வேற எந்த சபைக்கு போனாலும் சரி, இல்ல ஆமென் ஹல்லேலூயா வேற எந்த ஊருக்கு போய் ஆமென் ரட்சிக்கப்பட்டாலும் சரி, எப்படியாவது ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதுதாங்க பாரம். பிரைஸ் தி லார்ட். அதுதான் ஹல்லேலூயா நம்ம ஆண்டவருக்கு ஆமென் நம்மை அழைத்ததற்கான நோக்கம், இந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு காட்டும்படியாக. ஹல்லேலூயா. முதலாவது காரியம் ஆமென் ஹல்லேலூயா இயேசு நம்மை ஏன் பின்னே வர சொன்னார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். ஆமென். எதற்காக? முதலாவது காரியம் என்ன? இயேசுதான் பரலோகத்தின் வழி. ரெண்டாவது, அந்த வழியில் நீங்களும் நானும் பரிசுத்தனாக இருந்தால் தான் போக முடியும். மூன்றாவது, நீங்கள் மாத்திரமல்ல உலகத்தில் அழிந்து போகிற ஆத்துமாக்களும் அந்த வழியில் வரணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம் ஆமென் ஹல்லேலூயா பின்னே வருகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? முதலாவது என்னது? முதலாவது காரியம் எதுக்குள்ளது? நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்ததான ஒரு சூழ்நிலை. ரெண்டாவது, நாம் சீசனாய் மாடுகிறதான ஒரு காரியம். பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது காரியம் பின்னே வருகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? வாசிங்க மத்தேயு 16வது அதிகாரம் 24வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் தன் பின்னே என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது காரியம், ஒருத்தன் இயேசுவின் பின்னே ஆமென் போகிறவனாய் இருந்தால் அவன் எப்படி இருக்க வேண்டும்? தன்னைத்தான் வெறுக்கிறவனாய் இருக்க வேண்டும். என்னடா இது? ஆண்டவர் சொன்னாரு, உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசின்னு சொன்னாரு. அப்புறம் எப்படி தன்னைத்தானே வெறுக்க முடியும்? சொல்லுங்களேன். இயேசு சொன்ன ரெண்டாவது கற்பனை என்னது? நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனை. அப்போ என்ன, நான் எப்படி நேசிக்கிறேனோ அதை போல தான் நான் பிறனை நேசிக்க முடியும். அப்போ இங்கே ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு வரணும்னு சொல்றாரு. எப்படி நான் என்னை நேசிக்கவும் முடியும், என்னை வெறுக்கவும் முடியும்? என்னை வெறுப்பது என்று சொன்னால் எல்லாம் அவருக்கு முதலிடம்னு வைக்கணும். என் சுயத்தை நான் ஒரு நாள் நம்பக்கூடாது, என் பலத்தை ஒரு நாள் நான் நம்பக்கூடாது. என் சுயம் இயேசுவுக்கு முன்பாக சாகடிக்கப்பட வேண்டும். என்னுடைய பலன் இயேசுவுக்கு முன்பாக சாகடிக்கப்பட வேண்டும். அவன் எனக்கு உண்டானது எல்லாம் அவராலே வந்தது என்று சொல்லுகிறதான வார்த்தை. எனக்கு உண்டானது எல்லாம் அவராலே வந்தது. நான் இன்னைக்கு நிற்கிறது அவருடைய கிருபை, நான் நடப்பது அவருடைய கிருபை, நான் ஓடுவது அவருடைய கிருபை, அவன் நான் வாழ்வது அவருடைய கிருபை என்கிறதான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாய் நீங்களும் நானும் வர வேண்டும். நீதிமொழிகள்ல ஞானி சொல்லுகிறான், தன் சுய புத்தியின் மேல சாயாமல் கர்த்தர் மேல நம்பிக்கையாயிரு என்று சொல்லி
சொல்லி, அப்போ அதுதான் என்னது, ஆமீன் ஹalleluya, எனக்குண்டானது எல்லாவற்றையும் என்னுடைய சுயம் சாகணும், என்னுடைய மாம்ச கிரியைகள் சாகணும், என்னுடைய இச்சைகள் சாகணும், என்னுடைய ஆமீன் மாம்சத்தினுடைய ஆமீன் ஹalleluya அந்த ஆமீன் ஹalleluya பேராசைகள் சாகணும். நான் ஆண்டவருக்குள்ள ஆமீன் ஹalleluya எனக்குள்ள ஆமீன் என்னென்ன கெட்ட காரியங்கள் இருக்கோ அதெல்லாம் செத்து மடிய வேண்டும் என்கிறதான ஒரு காரியம், தன்னை தானே வெறுக்கிறதான ஒரு அனுபவம். இந்த உலகத்தினுடைய காரியங்களை நீங்களும் நானும் நேசித்தோன்னு சொன்னா ஆண்டவரை நேசிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. உலகத்தினுடைய காரியங்களை நீங்களும் நானும் ஆமென் ஹalleluya நேசித்தோன்னு சொன்னா ஆண்டவரை ஒரு நாளும் ஆமென் நேசிக்க முடியாது. ஒன்று ஆமென் உலகத்தோடு நிற்க வேணும், இல்லைன்னா இயேசுவோடு கூட நிற்க வேணும். ஹalleluya. இவங்க வலைகளை விட்டு வந்தாங்கன்னா அப்பனா அவங்களுக்கு இருந்ததான ஆமென் ஹalleluya அந்த பேஸே என்னது, அவர்களுக்கு மீன்பிடி தொழில் தான் அவங்க வேலை, அவங்களுடைய வருமானம். இயேசு சொன்ன உடனே எனக்கு எவ்வளோ தருவீங்கன்னு கேட்கல, எவ்வளோ சம்பளம் மாதம் கொடுப்பீங்கன்னு கேட்கல, எனக்கு 3 வேளை ஆகாரம் கிடைக்குமான்னு கேட்கல. இயேசு என் பின்ன வாங்கன்னு சொன்னாங்க. அவங்க தங்க வேலைகளை விட்டு அவருக்கு பின் நடந்தார்கள். அப்படின்னா காரியம் என்ன தெரியுமா, அவன் தன்னுடைய எல்லாவற்றையும் வெறுத்து ஹalleluya அவர் எனக்கு கொடுப்பார், அவர் எனக்கு செய்வார், அவர் என்னை நடத்துவார் என்கிறதான விசுவாசத்தோடு கூட ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் கூப்பிட்டாரு. அவன் நீ என் பின்னாடி வா, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வாதமா வைப்பேன், அவன் உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னாரு. அவன் என்ன பண்ணா, ஆண்டவருக்கு பின்னாடி வேற எந்த வார்த்தையும் சொல்லல. தன் தகப்பனையும் தன் தகப்பன் வீட்டையும் விட்டு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு அவன் என்ன பண்ணா, ஆண்டவருக்கு பின்னாடி போனா. ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். ஹalleluya. நீங்க யோசித்து பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாம் கானானுக்குள்ள என்ன பண்ணல, அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான அந்த கானானுக்குள்ள போகவே இல்லை. ஆனா அந்த வார்த்தையை விசுவாசித்து நடந்தபடியினாலே அவன் சந்ததி அதுக்குள்ள பிரவேசித்தது. ஹalleluya. அவன் ஆண்டவர் சொன்னாரு, அவன் அவன் சந்ததி என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. அவன் ஆசீர்வாதமாக வைத்த தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறவராய் இருக்கிறார். தன்னை தானே வெறுக்கிறதான ஒரு அனுபவம். அவர்தான் என் முழு நம்பிக்கை, அவர்தான் என் முழு பலன், அவராலே எல்லாம் கூடும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்கிறதான அவன் முழுவதுமாய் அவர் மேலே சார்ந்து விடுகிறதான ஒரு சூழ்நிலை. முழுவதுமாய் என்னால எதுவும் இல்லப்பா, இயேசு எனக்காக செய்வார், என்னால எதுவும் இல்லை. இன்னைக்கு பார்க்கிற சூழ்நிலை ஒருவேளை மாறி இருக்கலாம், இன்னைக்கு இருக்கிறதான நிலைமை ஒருவேளை மோசமா இருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் விசுவாசித்து அவன் என்னாலே எதுவும் கூடாது, ஆனால் என் தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி விசுவாசித்து நீங்களும் நானும் நடக்கும் போது அவன் ஆண்டவர் நம்மை அவன் ஹalleluya அவர் என்ன பண்றாரு, ஹalleluya மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஹalleluya தன்னை தானே வெறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு ஹalleluya உலகத்தை வெறுக்கிறதான அனுபவம், உலகத்தில் உள்ளவைகளை வெறுக்கிறதான அனுபவம். அவன் நீங்களும் நானும் முழுவதும் நின்றால் இயேசுவுக்காக நிற்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். உலகத்துல பாதி, இயேசுவுக்கு பாதி இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணுங்க, என் உடம்பை என் மனசை 2ஆ பிரிச்சிருங்க, என் இருதயத்தை 2ஆ பிரிச்சிருங்க. ஒன்று நான் என்ன பண்றேன், ஒரு பாதி என்ன பண்றேன் இயேசுவுக்கு தரேன், ஒரு பாதியை முழுவதுமாய் ஆண்டவரோடு நிற்கிறதான அனுபவம், ஆண்டவரோடு நிற்கிறதான அனுபவம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவோடு நிற்கிறவர்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். நான் மறுபடியும் சொல்கிறேன், உலகத்தை பிரியப்படுத்த நினச்சிங்கன்னா இயேசுவை பிரியப்படுத்த முடியாது. இயேசுவை பிரியப்படுத்த நினச்சிங்கன்னா உலகத்தை பிரியப்படுத்த முடியாது. நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாண்டு தான் எடுக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஒரு ஸ்டாண்டு தான். நான் இயேசுவை பிரியப்படுத்த விரும்புகிறேனா, நான் என்ன வெறுக்கிறேனா, என் சூழ்நிலைகளை வெறுக்கிறேனா, என் நிலைமைகளை வெறுக்கிறேனா, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் வெறுத்து அவருக்கு பின்னாடி செல்கிறேனா என்கிறதான அவன் அந்த காரியத்தில் நீங்களும் நான் நிற்கும்போது ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். ஹalleluya. ஒன்று இயேசுவோடு நிற்கணும், இல்லை உலகத்தோடு நிற்கணும். அங்கே ஒரு கால் இங்கே ஒரு காலுன்னு வைக்க முடியாது, 2 வாகனத்தில் பயணம் செய்ய முடியாது, 2 எஜமான்களுக்கு ஆமென் ஹalleluya அடிமையாக இருக்க முடியாது, ஆமென் ஹalleluya வேலைக்காரனாக இருக்க முடியாது. ஒருத்தனுக்கு என்ன பண்ணணும், உண்மையாக நிற்கணும். ஒன்று இயேசுவோடு நிற்கணும், இல்லை பிசாசோடு நிற்கணும். பிரைஸ் தி லார்ட். அவன் பிசாசு கொஞ்சம் ஜால்ரா தட்டிட்டு இயேசுவுக்கு கொஞ்சம் ஜால்ரா தட்டிட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, வாமிட் பண்ணிடுறேன்னு சொல்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். இப்படி இருந்தேன்னா வாமிட் பண்ணி விடுவேன்னு சொல்கிறாரு. என்றால் இயேசுவுக்காக நீங்களும் நானும் நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். nobody pleased with the word and the Jesus hallelujah same time. ஒரே நேரத்தில் நம்ம இயேசுவையும் மனிதனையும் பிரியப்படுத்தவே முடியாது. நம்ம இயேசுவை பிரியப்படுத்தணும்னா
மனுஷரை பிரியப்படுத்த முடியாது. மனுஷரை பிரியப்படுத்த விரும்பினோன்னா இயேசுவை பிரியப்படுத்த முடியாது. அதுதான் தன்னைத்தானே வெறுக்கிறதான ஒரு சூழ்நிலை, தன்னைத்தானே வெறுக்கிறதான ஒரு அனுபவம். அவன் நம்முடைய சிலுவை அல்ல, அவர் நமக்கென்று கொடுத்ததான சிலுவையை சுமந்து கொண்டு போகிறவர்களாய். ஹல்லேலூயா. என்னுடைய பலவீனத்தை அல்ல, என்னுடைய பாடுகளை அல்ல, என்னுடைய போராட்டங்களை அல்ல, அவர் எனக்காக வைத்திருக்கிறதான அவன் நித்திய ஆமென் ஹல்லேலூயா ஜீவனுக்காக அவர் கொடுக்கிறதான சிலுவையை சுமந்து கொண்டு நீங்களும் நானும் போகிறவர்களாய் இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாசிப்போம். மார்க் 10வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். அங்க ஒருத்தனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அன்பா சொல்றாரு. அவன் என்ன காரியம் வாசிக்கலாம்? மார்க் 10வது அதிகாரம் 21வது வசனம். இயேசு அவனை பார்த்து அவனிடத்துல அன்பு கூர்ந்து, அவனிடத்துல ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே ஆமென் ஹல்லேலூயா இருக்கிற என்னது பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். பாருங்களேன், எல்லா கற்பனைகளிலும் நான் எப்படி இருக்கிறேன்? கரெக்டாக இருக்கிறேன்னு ஆண்டவருக்கு முன்னாடி போய் அவனுக்கு அவனே என்ன பண்ணுறான்? சாட்சி கொடுக்குறான். அவனுக்கு அவனே சர்டிஃபிகேட் கொடுக்குறான். எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கிற ஆண்டவர், நான் கொடுக்கல கரெக்டாக இருக்கிறேன், 10 கற்பனைகளில் கரெக்டாக இருக்கிறேன், ஜெபிக்கிறதுல கரெக்டாக இருக்கிறேன், அவன் எல்லா நிலைமைகளிலும் அவன் ஹல்லேலூயா நியாயப்பிரமாணத்தில் மோசே சொன்ன எல்லா காரியத்திலையும் நான் அப்படி இருக்கிறேன், கரெக்டாக இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அன்பா சொல்கிறாரு, உங்ககிட்ட இன்னும் ஒரு குறைவு இருக்குப்பா. பாருங்களேன், அன்பா சொல்கிறாரு, கடினமாக கூட சொல்லலை. நான் இந்த பைபிள் ஸ்டடிக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது சில காரியங்களை நான் பார்க்கும்போது இந்த பழைய ஏற்பாட்டினுடைய, நான் பைபிள் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் நினச்சிருந்தேன், இந்த பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் வந்துட்டு ரொம்ப கொடூரமானவர், ஆண்டவர் வந்து எப்படி இருந்தார்? ரொம்ப கொடூரமாக இருந்தார், க்ரூவல் காட் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதிகமாக அவன் ஹல்லேலூயா பைபிள் காலேஜில் படிக்கும்போது நான் படித்து வச்சுருந்தேன். இப்போ இந்த புதிய ஏற்பாட்டில் ஸ்டடி எடுக்கிறத சில சூழ்நிலைகளில் நான் அறிந்து கொண்டேன், ஏற்பாட்டில் ஆண்டவர் கொடூரமா சொன்ன காரியங்களை புதிய ஏற்பாட்டில் என்ன பண்ணியிருக்கிறாரு? சொல்லி இருக்கிறார். உன் கையை உனக்கு ஆமென் ஹல்லேலூயா பரலோகத்துக்கு போகாதபடி உன் கையை உனக்கு இடரல் உண்டானா பிடுங்கி போடுன்னு வெட்டி போடுன்னு சொல்றாரு. பழைய ஏற்பாட்டில் கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு, ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்ற உன் கண்ணு உனக்கு இடரல் உண்டாக்குனா பிடுங்கி. யாராவது நம்ம கண்ணை பிடிங்கி போடுவோம்? யாராவது நம்ம கையை பிடிங்கி போடுவோமா? நான் யோசித்தேன், இயேசுநாதர் அன்பா வச்சு என்ன பண்ணு? தரித்திரருக்கு கொடு. அதுக்கப்புறம் சிலுவையை தூக்கிட்டு என்ன பண்ணு? என் பின்னாடி வாப்பான்னு சொல்லும்போது அடுத்த வசனத்துல ஆமென் ஹல்லேலூயா அவன் எப்படி போனா பாருங்க. அடுத்த வசனம் சொல்லுது, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனபடியா. இப்ப இயேசுவை காட்டிலும் அவனுக்கு ஆஸ்தியின் மேல பற்று வந்துட்டு அவன் சொல்ற எல்லாத்துலயும் நான் பர்ஃபெக்டா இருக்கேன், எல்லாத்துலயும் நான் கரெக்டா இருக்கேன், கொடுக்கறதுல கரெக்டா இருக்கேன், அவன் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் எப்படி இருக்கேன்? கரெக்டா இருக்கிறேன். ஆனா இயேசு சொல்றாரு, அதை விட்டு என்ன பண்ண? தரித்திரத்தை கொடுன்னு சொன்ன உடனே இவனுக்கு அதன் மேல இருந்த ஆசை வெளிப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவன் சபையில தான் இருந்தான், அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவன் ஆண்டவரை தான் ஆராதிச்சான், அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவன் வார்த்தைகளை தான் கேட்டான், இதற்கு முன்னாடி வரைக்கும் இவன் இயேசுவோடு கூட நிற்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனால் அவன் இருதயம் இயேசுவோடு கூட இல்லை. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு சபைக்கு வருகிறதான அநேகருடைய இருதயத்துல இயேசு இல்லை, ஆனா மாய்மால இருக்கு. இயேசு உள்ள இயேசு இருந்தாருன்னா தான் என்ன தோணும்? இவன்கிட்ட சொன்னாரு, அன்பா சொன்னாரு, அதை எல்லாத்தையும் விட்டு தரித்திரருக்கு கொடுன்னு. ஆனா அவனுக்கு அவன் ஆஸ்தி நிறைய இருந்ததுனால அவன் சொன்னான், ஆமென் ஹல்லேலூயா இந்த வார்த்தைகளை கேட்டு மனம் அடிந்து துக்கத்தோடு போய்விட்டான். ஹல்லேலூயா. இயேசு அன்பாய் சொன்ன வார்த்தை பாவிக்கு துக்கத்தை உண்டு பண்ணும். இயேசு அன்பாய் சொல்லுகிறதான வார்த்தை அவன் பாவத்தோடு கூட பார்க்கிறவனுக்கு துக்கத்தை ஏற்படுத்தும். ஆமென் ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை உங்கள்கிட்ட பேசணுச்சுன்னா ஆமென் உங்க ஆமென் இருதயத்துல ஆமென் அந்த வார்த்தைகள் ஆமென் கிரியை செஞ்சுச்சுன்னா ஆமென் அது சந்தோஷத்தை தான் கொண்டு வரணுமே தவிர ஒரு நாளும் துக்கத்தை கொண்டு வரக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எபிரேயர்ல நான் வாசிக்கும் போது ஆமென் ஆண்டவர் நம்ம மேல காட்டுகிறதான சிச்சை அந்த
நேரத்தில் நமக்கு கடினமாக இருந்தாலும் பிற்பாட்டில் பிற்காலத்தில் என்னது அது நமக்கு நலமாய் தோன்றும் என்று வாசிக்கிறோம். எபிரேயர் 12வது அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் காட்டுகிறதான சிச்சை ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் சில நேரங்களில் தகப்பன் பிள்ளையை கண்டிக்கிறது, அந்த நேரத்தில் அப்பா என் மேல இவ்வளவு கோபமா இருக்கிறாரு, அப்பா என்னை இப்படி அடிக்கிறாரு, என்னுடைய தப்புக்கு இப்படி என்ன பண்றாரு ஹல்லேலூயா அடிக்கிறாருன்னு இருக்கலாம். ஆனா அந்த பையன் நல்ல அந்த மகனோ நல்ல வழிக்கு போறதுக்கு அந்த அடி உதவும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிற்காலத்திலே அது அவர்களுக்கு நலமாயிருக்கும். கர்த்தருடைய வார்த்தை அப்படிதான். கேட்கும் போது ஐயோ என்ன நோக்கி வருதா, ஐயோ என்ன நோக்கி வருதா, என்ன பத்தி சொல்றாங்களா, என்ன பத்தி ஹல்லேலூயா பேசுறாரா, இல்ல ஆண்டவரே நான் என்ன சேஞ்ச் பண்ணணும், நான் என்ன மாற்றிக்கொள்ள ஆசைப்படணும், உம்முடைய வார்த்தையை தானே பேசுறாங்க, உம்முடைய வார்த்தை இப்படி தானே சொல்லுது, நான் எதிலே மாற ஆசைப்படுகிறேன், இன்னும் 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 பரிசுத்தத்தை நான் காண்பதற்கு நான் எதிலே மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் போது ஆண்டவர் நம்மை மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் நாம மாற வேண்டும், ஆண்டவருக்காக மாற வேண்டும், ஆண்டவருக்குள்ளே மாற வேண்டும், நம்முடைய பழைய சுபாவங்கள் ஒழிய வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் என்கிறதான அனுபவத்துக்குள்ள வர வேண்டும். நாம புது சிருஷ்டியா மாறினதுக்கு அப்புறம் மறுபடியும் பழைய வாழ்க்கைக்குள்ளாய் நாம் போகிறவர்களாய் இருக்கக்கூடாது. அப்ப இயேசுவுக்கு பின் சென்று அவருக்காக நிற்கிறவர்கள் தான் தேவையே தவிர இயேசுவுக்கு பின்னாடி சும்மா போகிறவர்கள் தேவையே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு பின்னாடி எல்லாத்தையும் சுமந்து கொண்டு போகிறவர்கள் ஆண்டவருக்கு தேவையில்லை. இயேசுவோடு கூட சிலுவை எடுத்துக்கொண்டு போகிறவர்களும் இயேசுவுக்காக நிற்கிறவர்களும் தான் இயேசுவுக்கு தேவை. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களையும் என்னையும் அதற்காக தான் என்ன பண்ணி இருக்கிறாரு, என் பின்னே வாருங்கள் என்று சொல்லி அழைத்திருக்கிறவராய் இருக்கிறார். 1 யோவான் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் 15வது வசனம். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்துல பிதாவினுடைய அன்பு இல்லை. பிரைஸ் தி லார்ட். உலகத்தினுடைய காரியங்கள் மேல, உலகத்தினுடைய இச்சைகள் மேல, உலகத்தினுடைய ஹல்லேலூயா ஆசைகள் மேல உங்களுக்கும் எனக்கும் பற்றி இருக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஹல்லேலூயா. உலகம் ஒரு நாள் உங்களை கைவிடும், ஒரு நாள் உலகம் உங்களை தள்ளிவிடும், ஒரு நாள் உங்களை ஆனால் இயேசு ஒரு நாள் உங்களையும் என்னையும் தள்ளிவிடாதவராய் இருக்கிறார். அவர் சொல்றார், உலகத்துல நீ அன்பு கூறாதப்பா. உலகத்தில் உள்ளவைகளை அன்பு கூறாத. இன்னைக்கு அந்த ஐஸ்வர்யான பார்த்து சொன்னாரு, இந்த ராத்திரியில நீ எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சம்பாதிச்சு வச்சிருக்கிறதுல இவ்வளவு இது யாருக்கு போகும்? எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, உலகத்தின் காரியங்களிலே நீங்களும் நானும் நாட்டம் கொள்ளாதவர்களாய் அவர் என்னை நடத்துவார் என்கிறதான விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர் சொன்னாரு, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத, ஆனால் நாளைக்கு இஎம்ஐ கட்டணுமே, 4ஆம் தேதி 5ஆம் தேதி ஆனால் இஎம்ஐ கட்டணுமே. ஆண்டவரே, முதல்ல ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து, ஆண்டவரே என் தேவைகளை நீங்கள் பார்ப்பீங்க, அது எப்படி நடக்குமோ தெரியாது, ஒரு கொடுட்டுத்தரமான விசுவாசம், அதை எப்படி செய்வீரோ எனக்கு தெரியாது, ஆனால் நீர் எனக்கு செய்வீர். ஹல்லேலூயா. நீர் எனக்கு செய்வீர், நீர் என்னை தாங்குவீர், நீர் என்னை நடத்துவீர், இதுவரை என்னை நடத்தி வந்த என் தேவன் எதையும் என்னை கைவிட மாட்டீர் என்கிறதான விசுவாசத்தோடு அவருக்கு பின் நடக்கும்போது பிரைஸ் தி லார்ட். அவர் சொன்னார், என் பின்னாடி வா, உன் வலையை விட்டுரு. பிரைஸ் தி லார்ட். அல்லி என் பின்னாடி வா, உன் சூழ்நிலைகளை மறந்துரு, என் பின்னாடி வா, உன் நிலைமைகளை மறந்துரு, அது எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்வேன். ஹல்லேலூயா. அது எல்லாவற்றையும் நான் சுமந்து கொள்வேன். இவைகளை நீ சுமந்து வர தேவையில்லை. நான் உனக்கு என்ன கொடுத்த சுவிசேஷ சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின்னாடி நீ வந்தா உனக்குள்ள எல்லா காரியத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா நாம அவர் மேல விசுவாசம் வைக்காதவர்களாய், அவருக்கு அவரோடு கூட சுமந்து செல்லாதவர்களாய் நாம இன்னும் பின்னாடியே பார்த்துட்டு இருக்கோம். ஐயோ, இதை யாரு கட்டுவா, இதை யாரு செய்வா, இந்த சூழ்நிலை எப்ப மாறும், இந்த நிலைமை எப்ப மாறும்னு நாம அவரை நோக்கி பார்க்காமல் உலகத்தை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் நீங்களும் நானும் பாடுவோம், உலகத்தின் பெருமை, ஹல்லேலூயா, உலகத்தின் பற்றி எல்லாம் உதறிவிட்டேன். ஃபாதர் பாடினார்ல, உலகத்தின் பெருமை, உலகத்தின் பற்றி எல்லாத்தையும் உதறிட்டேன்னு சொல்லிட்டு ஆனால் இன்னும் சுமந்துட்டு தான் போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி பாடி வாழுகிறவர்களா அல்ல, அனுபவித்து வாழுகிறவர்களா. ஹல்லேலூயா. ஆண்டவரோடு கூட அவர் எனக்கு எல்லாம் செய்வார். ஹல்லேலூயா. அவர்கள் சொன்ன எல்லாம் அவர் பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே எனக்காக எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார், என் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். யோபு சொன்ன கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த விசுவாசம் உள்ளத்துக்குள்ள இருந்தா என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன கவலை வந்தாலும்,
வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அவர் எல்லாவற்றையும் தாங்குவார் என்கிறதான அனுபவத்துக்குள்ள இருப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 8வது அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசிக்கும் போது அங்கே இயேசு சொல்லுகிறார் அவர் பின்னே வருகிறவர்களை குறித்து. ஆமென். அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். 8வது அதிகாரம் 22வது வசனம். மத்தேயு 8வது அதிகாரம் 22வது வசனம். அதற்கு இயேசு தங்கள் மரித்தோரை அடக்கம் செய்யட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்ன பின்பற்றி வா. நீங்களும் நானும் உலகத்தில் மரித்து போயிருந்தோம். ஆமென். உலகத்தின் பாவங்களுக்கு செத்து போயிருந்தோம். உலகத்தினுடைய காரியங்களுக்கு ஆமென் ஹல்லேலூயா நாம் என்ன பண்ணோம்? மரித்து போயிருந்தோம். ஆனால் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வந்து அந்த உலகத்திலிருந்து நமக்கு ஜீவனை கொடுத்து நம்ம ஜீவனுள்ளோர் ஆமென் இருக்கிறதான ஆமென் ஹல்லேலூயா இடத்துல வைத்திருக்கிறார். பரிசுத்தவானாய் வாழும்படி வைத்திருக்கிறார். ஆனால் நாம என்ன பண்றோம்? அந்த ஜீவனுள்ள ஆமென் ஹல்லேலூயா இடத்துல இருக்காம மறுபடியும் மரிக்கிறதற்கு ஆசைப்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட். அங்கேதான் இருந்தோம். ஆனா ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்தாரு. அவன் என்ன பின்பற்றி வரணும்னா அவன் நான் உன்னை உயிர்த்தல வைத்தல்ல, ஞான ஸ்நானத்துல ஒப்பு கொடுத்தல்ல. ஆண்டவரே நான் இனி உமக்காக வாழுவேன். என்னுடைய பழைய சுபாவம் மரித்து போனது, என்னுடைய பழைய வாழ்க்கை மரித்து போனது, அவன் என்னுடைய எல்லா விதமான சூழ்நிலைகளையும் மரித்து போனதுன்னு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் மத்தியில் ஆமென் ஹல்லேலூயா அடக்கம் பண்ணப்பட்டு ஆமென் உயிரோடு எழுந்தோல்ல. ஆமென் ஆண்டவர் சொல்றாரு அவன் மரித்து போனவற்றினுடைய காரியத்தை செய்யட்டும், நீ உயிரோடு எழுந்தவன். நீங்களும் நானும் உயிரோடு எழுந்திருக்கிறோம். நம்ம மரித்தவன் பக்கத்தில் போய் ஆமென் அவனுக்குள்ள காரியங்களை என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அவன் மரித்தவர்களுக்கு அவன் அவர்களோடு கூட நீங்களும் நான் நிற்கிறவர்களாய் அல்ல, அவன் இயேசு ஜீவித்திருக்கிறார், நானும் ஜீவனோடு இருக்கிற அவருக்குள்ளாய் நாம் நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும், உலகத்தானோடு அல்ல. பிரைஸ் தி லார்ட். உலகத்தானோடு நிற்க தேவன் உங்களையும் என்னையும் பின்ன வான்னு சொல்லலை. அவன் தங்கள் மரித்தோரை அடக்க பண்ணட்டுங்க. உலகத்தின் ஆமென் சடங்காச்சாரங்கள், உலகத்தினுடைய காரியங்கள், உலகத்தினுடைய ஆசைகள் எல்லாவற்றையும் விட்டு தானே ஆண்டவருக்கு பின்னாடி வந்தோம். அவ எல்லாவற்றையும் மாற்றி தானே ஆண்டவருக்கு பின்னாடி வந்தோம். உலகம் வெறுக்கணும்னு நினச்சி தானே இயேசுவை நேசித்து வந்தோம். உலகம் வெறுத்து தள்ளும் ஆமீன் ஹல்லேலூயா அப்படின்னு நினச்சி தானே ஆமீன் ஹல்லேலூயா அவ எல்லாம் உதறி விட்டு ஆமீன் இயேசுவை நோக்கி அவன் வெற்றி நடை போடுவேன் என்று சொல்லி வந்தோம். ஆனால் மறுபடியும் மரித்தவனை திரும்பி பார்த்து அந்த மரித்தவனை அடக்கம் பண்ணுறதுக்கு நானும் போகிறேன்னு சொல்லி போனா ஆண்டவர் சொல்கிறாரு மரித்து போனவன் தங்க மரித்தவரை அடக்கம் பண்ணட்டும்பா, நீ உயிரோடு எழுந்தவன், நீ உயிர் தெழுந்தவன், என் ஜீவனை நான் உனக்குன்னு கொடுத்துருக்கிற அவன் அங்கேருந்து அழைத்து வந்திருக்கிற, நீ மறுபடியும் அந்த உலகத்துக்கு போகிறேன்னு சொல்கிறியே, இந்த உலகத்தின் சடங்காச்சாரங்களை மறுபடியும் செய்கிறேன்னு சொல்கிறியே, உலகத்தின் காரியங்களில் மறுபடியும் பங்கு கொள்வேன்னு சொல்கிறியே, ஆமீன் ஹல்லேலூயா பாவத்துக்கு மரித்து ஆமீன் ஹல்லேலூயா உயிரோடு இருக்கிறன்னா மறுபடியும் பாவத்துக்கு சாகலாமா? உலகம் நம்மளை என்ன சொல்லும்? உலகம் உங்களையும் என்னையும் பார்த்து என்ன சொல்லும்? பாவத்துக்கு மரித்த நீங்களும் நானும் ஆமீன் ஹல்லேலூயா இந்த உலகம் வேண்டாம், உலகத்தின் காரியங்கள் வேண்டாம், உலகத்தின் ஆமீன் ஹல்லேலூயா அந்த பழைய ஆமீன் ஹல்லேலூயா வாழ்க்கை வேண்டான்னு ஓடி வந்தோமே. ஆனால் மறுபடியும் ஆமீன் ஹல்லேலூயா மரித்து போய் ஆமீன் மரித்தவர்கள் மத்தியில் நீங்களும் நானும் போய் நிற்கிறதற்கான காரியம் என்ன? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மறுபடியும் ஆண்டவர் அதை தான் சொல்கிறார், என் பின்னாடி வரணும்னா நீ சிலவற்றை வெறுத்து தான் ஆகணும், என் பின்னாடி வரணும்னா ஆமீன் சிலவற்றை நீ விட்டு தான் ஆகணும், ஆமீன் என் பின்னாடி வரணும்னா ஆமீன் ஹல்லேலூயா சில சூழ்நிலைகளை நீ கடந்து தான் வரணும். அவன் ஹல்லேலூயா உலகம் எப்பொழுது உலகத்தினுடைய நேசத்தை அவன் நீ கடந்து தான் வரணும்னு ஆண்டவர் நம்மை அழைக்கிறவராய் இருக்கிறார். ஒரு அந்த பிடிமானம், கிறிஸ்துவுக்குள்ள ஒரு வைராக்கியம், நான் உலகத்தின் காரியங்களை செய்ய மாட்டேன், நான் கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறா, நான் உலகத்தினுடைய காரியங்களில் அவன் பங்கு கொள்ள மாட்டேன், ஏன்னா நான் கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறா, நான் உலகத்தினுடைய அவன் காரியங்களில் பங்கு கொள்ளுகிறவர்களோடு போய் நிற்க மாட்டேன், ஏன்னா நான் மரித்து போனவன் அல்ல, நான் உயிரோடு கூட இருக்கிறேன், நான் உயிரோடு கூட இருக்கிற அவன் ஹல்லேலூயா இயேசுவுக்காக அவன் நிற்கிறவர்களாய். நான் தான் சொல்கிறேன் மறுபடியும் இயேசுவுக்காக நீங்களும் நானும் நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒருவேளை அவன் என்னுடைய தகப்பன் அவன் இயேசுவுக்காக நிற்காம நிற்கலாம், ஆனால் நான் இயேசுவோடு கூட நிற்பேன். ஒருவேளை என் சகோதரிகள் இயேசுவுக்காக நிற்காம இருக்கலாம், நான் இயேசுவுக்காக நிற்பேன். ஒருவேளை என் சபை விசுவாசிகள் இயேசுவுக்காக நிற்கலாம இருக்கலாம், ஆனால் நான் இயேசுவுக்காக நிற்பேன் என்கிறதான அந்த விசுவாசத்தோடு அந்த தைரியத்தோடு அந்த வைராக்கியத்தோடு இயேசுவுக்காக நின்று பாருங்களேன். என்னங்க நடந்துரும்? கோச்சுக்குவாங்க, பேச மாட்டாங்க, அப்படிதானே? ஆனால் அவங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களை சாட்சியாக வைப்பாருங்க.
மனுஷனுக்காக இயேசுவை ஒரு நாள் விடாதீங்க. மனுஷனுக்காக இயேசுவை ஒரு நாள் விடாதீங்க. ஆமென், ஹல்லேலூயா. யார் யாரெல்லாம் மனுஷனுக்காக இயேசு விட்டாங்களோ அவர்கள் அழிந்து போன வாழ்க்கை உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். மனுஷர்கள் முன்னாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறாங்கள, மனுஷனுக்கு முன்னாடி ஆண்டவர் உயர்த்தி பிடிக்கிறாங்களே, அவர் நாமத்தை உயர்த்துறாங்களே. நான் அவர்களோடு நிற்க மாட்டேன்ப்பா, நான் உங்கள் கூட நிற்கிறேன், நான் உங்கள் கூட நிற்கிறேன். எனக்கு ஜீவன் தந்தவர் நீர், என்னை விடுதலையாக்கினவர் நீர், இதுவரை என்னை நடத்தினவர் நீர். என்னை பரியாசம் பண்ணாங்க, ஆமீன் ஹல்லேலூயா, என்னை தரத்தி விட்டாங்க, என்னுடைய ஆமீன் சூழ்நிலைகளை ஆமீன் ஹல்லேலூயா எள்ளி நகையாடுறாங்க. ஆனால் ஆண்டவரே, அந்த நேரத்திலெல்லாம் என் கூட நீங்கள் நின்னீங்க. நான் உங்கள் கூட நிற்காம நான் உலகத்தோடு கூட போய் நிற்பேனா? அது யாராக இருந்தாலும் சரி, நான் உங்கள் கூட நிற்காம, ஒருவேளை என்னை நேசிக்கிற அவன் என் தகப்பனாக இருந்தாலும் சரி, என்னை நேசிக்கிற என் தாயாக இருந்தாலும் சரி, நான் உம்மோடு கூட நிற்கணும், நான் உம்மோடு கூட நிற்கணும். ஆமீன் ஹல்லேலூயா. என் சகோதர சகோதரி, என் நண்பன், ஆமீன் ஹல்லேலூயா, எனக்கு அன்பான மனைவியாக இருந்தாலும் சரி, எனக்கு அன்பான கணவனாக இருந்தாலும் சரி, ஆமீன் ஹல்லேலூயா, அவர்களோடு ஆமீன் நிற்க வேண்டுமா இல்லை இயேசுவோடு நிற்க வேண்டுமா என்கிறதான ஒரு நிர்பந்தம் வந்தா நான் யாரோடு கூட நிற்பேன்? உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கொண்டு நான் உலகத்தோடு கூட நிற்பேனா, இல்லை நான் இயேசுவோடு கூட நிற்பேனா? நீங்கள் இயேசுவோடு கூட நின்றீங்கன்னு சொன்னால் இயேசு ஒரு நாள் உங்களை தலைகுனியவே விட மாட்டார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர் முகங்கள் வெட்கமடையவில்லை, அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்கள் இயேசுவுக்காக நின்றீங்கன்னா உலகம் உங்களை பார்க்குங்க. அவன் இயேசுவை ஆராதிக்கிறவன், அவன் இயேசுவை துதிக்கிறவன், அவன் இந்த காரியங்களில் வரமாட்டான், இந்த சூழ்நிலைகளில் வரமாட்டான் அவன் என்று சொல்லுகிறதான ஒரு வைராக்கியம் உலகத்துக்கு கற்றுக் கொடுக்கணுமே தவிர நாம் அவர்களோடு கூட இணைந்து நிற்கிறவர்களாக இருக்கக்கூடாது. நம்ம அவர்களோடு கூட இணைந்து நிற்கிறவர்களாக இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே அவன் சில சூழ்நிலைகள் வந்திருக்கோம், சில போராட்டங்கள் வந்திருக்கோம். அந்த நிலைமைகள் எல்லாம் நீங்களும் நானும் அதை தாண்டி தான் வந்திருப்போம். ஆமென் ஹல்லேலூயா. நண்பர்கள் சொல்லியிருப்பாங்க, ஒரு சிப்பு தானே அடிச்சுப்பாரு, ஒரே ஒரு சிகரெட் தானே அடிச்சுப்பாரு, அவன் உன் வீட்டில் தெரியவா போகுது? அவன் நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்காக நின்றோம், இயேசுவோடு கூட நின்றோம். இல்லை, இயேசு என்னை பார்க்கிறார், என்னுடைய அப்பா பார்க்குறாங்களோ இல்லையே தெரியாது, என் அம்மா என்ன பார்க்குறாங்களோ இல்லையே தெரியாது, ஆனால் அவன் பரிசுத்தமாக இருக்க என்னை அழைத்தவர், பரலோகத்திற்கு என்னை நடத்த அழைத்தவர், என்னை எப்பொழுதும் பார்த்து கொண்டு இருக்கிறார் என்கிறதான ஆமென் அந்த பயபக்தியோடு ஆமென் ஹல்லேலூயா அந்த ஆமென் வைராக்கியத்தோடு ஆண்டவருக்காக நின்று பார்த்து யாரையும் என் தேவன் புறம்பே தள்ளினதில்லை, கைவிட்டதும் இல்லை. ஆமென் இவர்கள் வாழ்க்கையில் தேவன் நன்மை செய்தார் என்று சொன்னால் ஹல்லேலூயா, தேவனுக்காக நிற்கிற தேவ ஜனமே, நீ இயேசுவுக்காக நின்னு பாரு, உன் வாழ்க்கையில என்ன நடக்கணும் யோசிச்சு பாரு. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்காக நின்று ஆமென் ஹல்லேலூயா சாட்சியாய் வாழ்ந்து பாரு. ஆண்டவர் உன்னை மேல்நோக்கி வைக்கிறதான வித்தியாசங்களை பார்த்து அவன் மற்ற ஜனங்களுக்கு முன்பாக சாட்சியாய் மலை மேல் உள்ள பட்டணமாய் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதனவே இயேசுவுக்காக நிற்க ஆசைப்படுறீங்க? என் பின்ன வாங்கன்னு சொன்னார், அவன் என் பின்ன வாங்கன்னு சொன்னார். உங்களை மனுஷனை பிடிக்கிறவன் நான் மாற்றுவேன், அவன் உங்களை மனுஷனை பிடிக்கிறவன் மாற்றுவேன் அப்படின்னா அவன் உங்கள் வாழ்க்கையை கொண்டு அநேகரை ரட்சிப்புக்குள்ள தேவன் நடத்துவார். உங்கள் வாழ்க்கையை கொண்டு அநேகரை அவன் ரட்சிப்புக்குள்ள நடத்துவார். நீங்களும் நானும் அவன் தேவனுக்காக நின்று அவன் தேவனை பிரியப்படுத்தணுமே தவிர மனுஷனுக்காக நின்று தேவனை துக்கப்படுத்தக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அவன் எனக்கு அருமையான தேவ சபையே, நீங்கள் யாரோடு நிற்கிறீங்க? நீங்கள் யாரோடு நிற்கிறீங்க? இயேசுவுக்காக நிற்கிறீங்க? இயேசுவுக்காக பாரப்படுறீங்களா? அவன் எல்லா சூழ்நிலைகள் வந்தாலும் நான் இயேசுவோடு கூட தான் நிற்பேன், அவன் எந்த விதத்தில் நான் விழுந்து போக மாட்டேன் என்று சொல்லி நீங்களும் நானும் நின்றோம் என்று சொன்னால் அவன் இயேசு நமக்காக நிற்கிறவராய் இருக்கிறார். ஆனால் தெரிந்து கொள்றது ஒண்ணுதான். பிரைஸ் தி லார்ட். அவன் உலகத்தையும் நீங்கள் திருப்திப்படுத்த முடியாது, இயேசுவையும் நீங்கள் திருப்திப்படுத்த முடியாது. அவன் உலகத்துக்கு அவன் ஒத்த வேஷம் தரிக்க முடியாது, இயேசுவுக்கு முன்னாடி வேஷம் தரித்து நிற்க முடியாது. நீங்களும் நானும் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், ஒன்று இயேசுவா இல்லை உலகமா? ஹல்லேலூயா. I have to decide to follow Jesus சொன்னீங்களே, ஆமென். இன்றைக்கும் அதே ஸ்டாண்ட்ல நீங்க நிக்கிறீங்களா? அதே இடத்துல நிற்கிறீங்களா? இல்ல உலகத்துல கொஞ்சம் நான் ஆமென் அப்படி இது பண்ணிக்கிறேன், ஆமென் எனக்கு உலகத்துல உள்ளவங்களும் தேவை தானே, உலக சொந்தக்காரங்களும் எனக்கு தேவை தானே, ஏன்னா நான் நிறைய கொடுத்துருக்கேன், நிறைய செஞ்சிருக்கேன், நான் திருப்பி செய்யணும்ல, திருப்பி வாங்கணும்ல அப்படின்னு நாம உலகத்தோட ஒரு ஆமென் ஹல்லேலூயா காரியத்துல நிற்கிறோமா? இல்லை, நீங்களும் நானும் இயேசுவோடு நின்னா அதை காட்டிலும் மேலானவைகளை நீங்களும் நானும் காண முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நின்னு பாருங்க, நான் தைரியமா சொல்றேன், ஒரு சேலஞ்சா உங்களுக்கு வைக்கிறேன், இயேசுவுக்காக நின்னு பாருங்களேன்.
நாட்கள்ல உங்க வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. ஒரு 10 வருஷமா கழிச்சு ஆண்டவர் என்ன உயிரோடு வைத்திருந்தா அன்னைக்கு நீங்க எனக்கு முன்னாடி வந்து சொல்லுவீங்க, அன்னைக்கு ஒரு சேலஞ்ச் வச்சல்ல, இயேசுவுக்காக நான் நின்று பார்த்தேன், என் தேவன் என்னை உயர்த்திருக்கிறார். இல்ல அன்னைக்கு நீங்க தாழ்மைப்பட்டு போனீங்கன்னா என் சட்டையை பிடிச்சி நீங்க கேட்கல, அன்னைக்கு சொன்னல இயேசுவுக்காக நில்லுன்னு, நான் நின்னேன். ஆனா என் நிலைமை அப்படியே மாறலன்னு நீங்க என்கிட்ட வந்து சொல்லலாம். ஆனா நான் சேலஞ்ச் பண்ணுவேன், நீங்க இயேசுவுக்காக நில்லுங்க. ஹல்லேலூயா. இயேசுவுக்காக நின்று பாருங்க. இயேசுவுக்காக விட வேண்டியதை விடுங்க. இயேசுவுக்காக ஹல்லேலூயா தொட வேண்டியதை தொடாம இருங்க. இயேசுவுக்காக நின்று பாருங்க. என் தேவன் மற்றவர்களுக்கு முன்பாக உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னே வாருங்கள் என்று சொல்லி, என் பின்னே வாருங்கள் என்று சொல்லி தேவன் அதற்காக தான் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். கடைசியாக வாசிங்க மார்க்கு 2வது அதிகாரம் 14வது வசனம். மார்க்கு 2வது அதிகாரம் 14வது வசனம். அங்கே ஒரு மனிதனை ஆண்டவர் அழைக்கிறார். அவன் அழைத்த போது அவன் என்ன செய்தான்? வாசிங்க 2வது அதிகாரம் 14வது வசனம். அவன் நடந்து போகையில் அவர் லேவி குமாரனாகிய லேவி ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்கிறதை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். சொல்ல ஹல்லேலூயா. அவர் நடந்து போறாரு. நாங்கள் ஒரு பாவியான ஹல்லேலூயா ஆயத்துறையில் வேலை செய்யறதான லேவி என்கிறதான ஒரு பாவியான மனுஷன் உட்கார்ந்து இருக்கிறான். அவனை பார்த்து சொல்றாரு, நீ என் பின்னாடி வா. அவன் என்ன பண்ணான்? கேள்வி கேட்கவே இல்லைங்க. உடனே என்ன பண்ணான்? வசனம் சொல்றது, உடனே எழுந்து இயேசுவுக்கு பின்னாடி போனான். பிரைசலா. அதுக்கப்புறம் வாசிக்கிறதான காரியங்களை வாசி பார்த்தீங்கன்னா ஹல்லேலூயா அவன் வீட்டில் ஒரு ஹல்லேலூயா பந்தி வைக்கிறான். அங்கே இயேசு போறாரு. பாவியோடு கூட எப்படி உட்காந்து சாப்பிட்றாருன்னு கேள்வி கேட்குறாங்க. ஆனால் அவன் அந்த பாவத்தை விட்டவனாய் அவர் பின்னாடி போனான். பாவமுள்ள எவனும் இயேசுவின் பின்னாடி போக முடியாது. பிரைசலா. ஹல்லேலூயா. நான் முன்ன சொன்ன மாதிரி தான். ஏன்னா அவருக்கு உண்டான பரிசுத்தம் அவனை பின்தொடர விடவே விடாது. நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். இயேசு நம்மை பாவத்தை கழுவி சுத்திகரித்து அவர் பின்னாடி அழைத்துட்டாருன்னு சொன்னா அவர் கூட நம்ம போவோம். ஆனா பாவம் நமக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னா இயேசுவை கொஞ்சம் கொஞ்சமா விட ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. ஒரு நாள் பிரயர் கெடும், ஒரு நாள் வேத வாசிப்பு கெடும், ஒரு நாள் ஆராதனை கெடும், ஒரு நாள் வாலிபர் கூடுகை கெடும், ஒரு நாள் ஹல்லேலூயா அப்படியே ஒரு நாளா ஆண்டவரை விட்டு தூரம் போவோம். ஏன்? இயேசு பரிசுத்தப்படுத்தி அழைத்த போது அவர் பின்னாடி போனவங்க இப்ப உலகத்தின் காரியங்கள் பற்றி பிடித்ததுனால இயேசுவை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி பிசாசு தள்ளிடுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு போதகர் சொன்னாரு, சின்ன கேப்பு போதும், சின்ன கேப்பு போதும் பிசாசுக்கு உங்களையும் அவரையும் பிரிப்பதற்கு. ரொம்ப பெரிய கேப்பெல்லாம் வேணாம், சின்ன கேப்பு. பிரைசலா. அந்த சின்ன கேப்பில் எப்படி உள்ள நுழையலாம்? பிரைசலா. அவன் பரிசுத்தமான ஏதேனுக்குள்ளே போகிறதுக்கு அவனுக்கு ஒரு வழி கிடைச்சதுன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பரிசுத்தமாக இல்லாமல் வாழும்போது ஒரு சின்ன கேப்பு கிடைச்சாலும் அவன் என்ன பண்ணிடுவான்? உள்ளே பூந்துருவான். பிரைசலா. ஹல்லேலூயா. நீங்கள் குடும்பமாக இருக்கிறீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே கேப் விடாதீங்க, உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே கேப் விடாதீங்க. பிரைசலா. தனிமையாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே என்ன பண்ணாதீங்க? கேப் விடாதீங்க. ஹல்லேலூயா. பிசாசு என்ன பண்ணுவான்? உள்ளே பூந்து சமாதானத்துக்கு எடுத்துருவான். குடும்பத்தில் சமாதான குலைச்சலை விட்டுருவான். குடும்பமாக உட்காந்து ஜெபிங்க. கணவன் மனைவி கரங்களை பிடித்து ஜெபிங்க. ஆண்டவரே என்னை நடத்தும், என் குடும்பத்தை நடத்தும், என் சூழ்நிலைகளை மாற்றும், என் போராட்டங்களை மாற்றும், தேவைகளை சந்தியும். நீங்களும் ஹல்லேலூயா உங்கள் மனைவியோ உங்கள் ஹல்லேலூயா கணவனும் சேர்ந்து ஜெபிங்க. பிள்ளைகளாய் குடும்பமாய் சேர்ந்து ஜெபிங்க. உங்கள் குடும்பம் பரலோகமாய் மாறும். ஹல்லேலூயா. இயேசு அங்கு வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் அதற்காக தான். ஆனால் பாவமுள்ள மனுஷன் இயேசுவோடு கூட நடக்க மாட்டான். பாவமுள்ள மனுஷன் இயேசுவோடு கூட நடக்க மாட்டான். ஆனால் பாவம் மன்னிக்கப்பட்டவன் அவர் பின்னே வான்னு சொன்னபோது அவரோடு கூட உடனே எழுந்து நடப்பான். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாய் பரிசுத்தமானவர்களாய் அவரோடு கூட பின் நடக்க வேண்டும், அவரோடு கூட பின் செல்ல வேண்டும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே ஹல்லேலூயா உலகம் வெறுக்கையில் நீர் என்னை அணைத்தீர். உலகம் தள்ளி விடுகையில் நீர் என்னை தாங்கினீர். நம்பினவர்கள் கைவிட்ட சூழ்நிலைகளில் நீர் என்னை நடத்தினீர். நான் உம்மை விட்டு எங்க போவேன்? உம்மை விட்டு எங்க போவேன்? எல்லா சமூகத்தில் எழுந்து நிற்போமா? ஜெப உதவிக்கு போதகர் A.G. பால், பிலதெல்பியா பரிசுத்த சபை, சுப்பிரமணியபுரம், திருச்சி. அலைபேசி எண் 9244605832. போதகர் P. ஞானதாஸ், பிலதெல்பியா பரிசுத்த சபை, குமரேசபுரம், திருச்சி. அலைபேசி எண் 9345104097. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.